என்னதான் நம்ம பார்த்து பார்த்து ஹேரை வந்து வச்சுக்கிட்டாலும் கொத்து கொத்தா முடி கொட்டுதா? அப்ப நான் சொல்றேன், இந்த ஆயில ட்ரை பண்ணி பாருங்க. என் பொண்ணோட ஹேருக்கு முக்கியமான ஆயில்னா இந்த ஆயில் நான் சொல்லுவேன் நானு. ஹேர் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து என்னோட யூடியூப் சேனல்ல இருக்கு. போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த ஆயில் மத்த ஆயில் மாரி அப்ளை பண்ணக்கூடாது. இத அப்ளை பண்றதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு. நீங்க அப்ளைன்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ரீலா நான் அத போஸ்ட் பண்றேன். செக்குல ஆட்டுன தேங்காய் எண்ணெய், கரிசலாங்கண்ணி, அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ, மருதாணி, கருவேப்பிலை, முருங்கைக்கீரை இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அந்த இரும்பு கடாயில் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம அதை காஞ்சி எண்ணெயோட கலர் வந்து க்ரீனிஷ் கலரில் மாறுற வரைக்கும் இதை நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல. ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சது வந்து இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட போடலாம். இன்னுமுமே வந்து நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். இந்த ஆயில நாள் நைட் பண்ணிட்டு, மறுநாள் அது எல்லா எசன்ஸும் இறங்க விட்டு, நீங்க வடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாட்டில்ல. பிளாஸ்டிக் பாட்டில்ல ஸ்டோர் பண்ண வேண்டாம். இந்த ஆயில நான் ப்ரிப்பேர் பண்ணி 2 பேட்சா பிரிச்சு வச்சுப்பேன். ஒண்ணு ரெகுலரா யூஸ் பண்றது, தலைக்கு யூஸ் பண்றோம் இல்லையா? அந்த மாரி எண்ணெயாவும், இன்னொன்னு வந்து நம்ம தலை குளிக்கும்போது யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நான் 2ஆ பிரிச்சு வச்சுப்பேன். அது எப்படி பண்றது அப்படிங்கிறது வந்து பார்ட் 2ல வரும்.